கவர்னர் கிட்ட இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமா கடிதம் கொடுத்திருக்காங்க. மேலும் அவங்களுக்கு ஆதரவா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களா சப்போர்ட் பண்றதா லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆளுநர் ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நியமித்து அமைச்சரவை அமைக்க அழைத்துள்ளார். சோ நாளைக்கு பதவியேற்பு விழா நேரு ஸ்டேடியம்ல காலையில 10 மணிக்கு நடக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் மென்ஷன் ஆயிருக்கு. மே 13க்குள்ள சட்டமன்றத்துல பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்க வேணும் அப்படின்னு கவர்னர் ஆர்டர் போட்டிருக்காரு. இத ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படி இல்லனா ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னர் கிட்ட மத்த பார்ட்டிஸோட சப்போர்ட் இருக்குன்னு லெட்டர் கொடுத்துட்டு நம்ம சிஎம் பதவியை ஏத்துக்கொள்ளலாம். ஆனா அதுக்கப்புறம் சட்டசபையில நம்ம அதை நிரூபிக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றத்துல மொத்தம் 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல குறைந்தபட்சம் 118 பேரின் ஆதரவு இருந்தாதான் அரசு நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால கவர்னர் ஜோசப் விஜய் அவர்களை உண்மையிலேயே பெரும்பான்மை ஆதரவு வச்சிருக்காரா அப்படின்றத சட்டமன்றத்துல நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நாள் என்ன நடக்கும்னா, முதலமைச்சர் ஆகிய ஜோசப் விஜய் என்ன பண்ணுவாருன்னா, என் அரசுக்கு ஆதரவு உள்ளவர்கள் எழுந்து நிற்கவும் வாக்களிக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏக்கள் ஆதரவாக அல்லது எதிராக வாக்களிப்பார்கள். 118க்கு மேல் ஆதரவு கிடைச்சா அரசு தொடரும், ஆதரவு குறைந்தால் அரசு விழும். இத ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, சில நேரத்துல ஆதரவு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமே கட்சிகள் முடிவை மாத்திப்பாங்க. எம்எல்ஏக்கள் நேர்ல வாக்களிக்கும் போதுதான் உண்மையான பெரும்பான்மை தெரிய வரும். அதனால ஜனநாயக நடைமுறைக்காக ஆளுநர் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த சொல்லுவாரு. இந்தியா ஃபுல்லா இதே நடைமுறை தான். பல மாநிலங்கள்ல முதலமைச்சர் பதவியேற்று 2 இல்ல 7 நாட்களுக்குள்ள இந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடத்துவது வழக்கம். அதாவது ஃபர்ஸ்ட் கவர்னர் கிட்ட ஆதரவு நிரூபிக்கிறது, 2வது முதலமைச்சராக பதவியேற்கிறது, 3வது சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்கிறது. இதுதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான ப்ரொசீஜர். பல தடைகளை தாண்டி நம்ம வந்தாச்சு. சோ இதையுமே நம்ம ஈஸியா கடந்துருவோம்.